கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். And it shall come to pass that whosoever shall call on the name of the Lord shall be saved. Acts 2:21. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? தாரா ஒரு இரவு ரொம்பவே சோர்வாக வேலை முடித்து வீடு சென்று கொண்டிருந்தாளா. அவளுடைய முகத்திலும் அவளோட மனதிலும் ரொம்பவே கனமா இருந்ததா. வீட்டுல பல பிரச்சனைகள், வேலை அழுத்தங்கள் எல்லாமே அவளை உடைத்து கொண்டே இருந்ததா. அவ காரில் சென்று கொண்டிருக்கும் போது பழைய பாலத்தை கடந்து போனாளா. அப்ப திடீர்னு கார் நின்று விட்டதா. ஹெட்லைட் ஆஃப் ஆச்சா, போன் நெட்வொர்க் கூட இல்லையா. தாரா அந்த இருட்டான சாலையில முழுமையா தனியாக்கப்பட்டாளா. அந்த நேரத்துல அவளுக்கு ரொம்பவே பயமா இருந்ததா. அப்போ மெதுவா கலங்கியபடி சொன்னாலா, ஏசப்பா நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. இது பெரிய பிரார்த்தனை இல்லைன்னு எனக்கு தெரியும். அழகான வார்த்தைகளாலும் நான் உங்களை கூப்பிடல, ஒரு உடைந்த மனசின் குரல்ல மட்டும்தான் நான் உங்களை கூப்பிடுறேன்னு சொன்னாலா. அதே நேரத்துல சாலையில ஒரு ஒலி வீசிக்கொண்டு ஒரு லாரி மெதுவா நின்றுதான். டிரைவர் இறங்கி வந்து கேட்டாரா, சிஸ்டர் என்ன ஆச்சு? நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் கார் சரி பண்ணி உதவிக்கு ஆள் கூப்பிட்டாரா. தாரா பாதுகாப்பாக இருக்கிறவரை அவளை விட்டு செல்லவில்லையா. தாரா வானத்தை நோக்கி மனசு நிறைந்தபடி சொன்னாலா, இயேசுவே நீங்க என் குரலை கேட்டீங்க, இத்தனை நாளா இல்லாத ஒரு அமைதியை உள்ளத்துல கொடுத்தீங்கன்னு சொன்னாலா. அந்த இரவு தாராக்கு ஒரு உண்மை தெளிவானதா. கர்த்தருடைய நாமத்தினால நம்ம அவரை கூப்பிட்டோம்னா கண்டிப்பா அவர் நம்முடைய சிறிய வேண்டுதலையும் நிறைவேற்றுவார். வாழ்க்கை உங்களை இருளில் சிறைப்பிடித்தாலும் அமைதியாக நிற்காம கர்த்தரை அழைத்தா கண்டிப்பா அவர் அதை கேட்டு பதிலளித்து நம்மளுக்கு உதவி செய்வார். ஆமென்.